இது வந்து மோடி அவர்களைத்தான் மையப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹிந்துத்துவாவை தான் மீண்டும் கன்சால்டேஷன் ஹிந்துத்துவா வாக்குகள்னு நேஷனல் லீடர்ஸ் போனாங்க. ஆனால் உள்ளூர் தலைவர்கள் அப்படி எடுக்கவே இல்லை. இந்த முரண் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபோக்கஸே இல்லை அப்படிங்கிறாரு. அதனால தான் இந்த எண்ணிக்கையாக வரல அப்படின்னு சொல்கிறாரு. திரு நித்யானந்தம், உங்களோட பார்வை. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு மாதமாகவே வரக்கூடிய செய்திகள் பாஜக படுதோல்வியடையும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்பதாகத்தான் துவக்கத்திலிருந்து வந்தது. பிரச்சார துவக்கத்திலிருந்து அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது இடையில என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஹங் அசம்பிளி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எக்ஸிட் போலன்னு அவங்க கொடுக்கும்போது கூட அதே மாதிரி தொங்கு சட்டமன்றம் என்ற அளவில் தான் நிற்குது, ஒரு சிலர் தவிர. இதில் வந்து கருத்து கணிப்பு, அதாவது வெளியில் வரக்கூடியவங்களுடைய அந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பு என்பது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்பது தெரியவில்லை. சில இடங்களில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒப்பீனியன் போல விட எக்ஸிட் போலுடைய இது வந்து கொஞ்சம் கிரெடிபிலிட்டி அதிகம் இதுவரைக்கும் ட்ராக் ரெக்கார்டில் நம்ம அப்படி பார்க்கும்போது முன்னாள் பாஜக வரவே வராதுன்னு சொன்னவங்க, அதே எக்ஸிட் போல சொல்லக்கூடியவங்க ஏறத்தாழ காங்கிரசும் பாஜக ஒன்றாக வருவது போல ஒரு முன்னேற்றத்தை பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறாங்க. இல்ல, தன்யா சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒப்பீனியன் போல் தான் எக்ஸிட் போலயே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. பெரிய டிஃபரன்ஸ் வரல, பெரிய சேஞ்ச் வரலன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நாம ஒரு மாசமா பார்க்குறோம். சரி, அப்போ பாஜக தோற்றுவிடும் என்று தான் சொன்னாங்க. ஓகே, 60 இடத்துக்கு கூட வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து பிஜேபியினுடைய இன்னர் சர்க்கிள் இருந்த பார்வையா இருந்ததா அல்லது பொது பார்வைன்னு சொல்றீங்க? பொது பார்வை ஊடகங்களிலே வந்த செய்தி தான். இந்த ஒப்பீனியன் போல் மாதிரி அந்த மாதிரி ஊடகங்களை கேட்டு சொன்னதுதான். சரி, எவ்ரி 1 month 2 months கேட்டு சொல்லக்கூடியது. தேர்தல் அறிவித்த உடனே கேட்ட பொழுது சொன்னது பாஜக இந்த முறை தோல்வி வரும் என்று. ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான சரியான ஒரு பாதை இருக்கின்ற நேரத்தில், வாய்ப்பு இருக்கின்ற நேரத்தில் அவர்களாகவே அவர்களை கெடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் என்னுடைய. என்ன அடிப்படையில் சரியா இருந்துச்சு, எப்படி கெடுத்துக்கிட்டாங்கன்றீங்க? இல்லை, பாஜக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார்கள், 40 விழுக்காடு என்று சொன்னார்கள், எல்லாம் முடிஞ்சது. மக்கள் அதை நம்ப துவங்குற நேரத்தில் அந்த 40 விழுக்காடுன்னு சொன்ன ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து சம்மன் அனுப்பும்போது அவர் நீதிமன்றத்துக்கு கூட வராமல் தலைமறைவாகிவிட்டார். பிறகு பெயிலில் வெளியே வந்திருக்கிறார். பெயில் வாங்கி அவர் இப்போ நடமாட்டம் செய்கிறார். அப்போ மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை போய்விட்டது. 40% கமிஷன் வாங்கினா எப்படி வேலை செய்ய முடியும்? எல்லா சாலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாலைகளை காட்டும் நன்றாகத்தான் இருக்கிறது. 40% அது தன்யாட்டியே கேட்கலாம். அந்த 40% கொடுத்துட்டு சாலைகளையும் அவ்வளோ சிறப்பாக அவங்க போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க. அதனால் அது இல்லை அப்படிங்கிறது அந்த வழக்கின் மூலமாக அந்த நீதிமன்ற அசோசியேஷன் அப்படி ஒரு புகாரை பிரதமருக்கு அனுப்பிச்சிச்சு. ஆமாம், அது இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அதுக்காக தான் வந்து நீதிமன்றத்தில் சம்மன் அனுப்புனாங்க. யார் அந்த புகார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க. அவர் வரவே இல்லை. ரெண்டாவது, பஜ்ரங்க பலி, பஜ்ரங்க தள், இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமாலாம் பார்க்க மாட்டாங்க. பஜ்ரங் என்று சொன்னால் கர்நாடகாவில் ஆஞ்சநேயர், பஜ்ரங் தள் என்று சொல்வது ஆஞ்சநேயருடைய பக்தர்களாகத்தான் கொல்லப்படும். சரி, ராமர் கோயிலில் போகும்போது கூட அவங்க ஆஞ்சநேயருடைய பக்தர்களாகத்தான் போனாங்க. அந்த பஜ்ரங் தல்ல தடை செய்வோம் என்று பிஎஃப்ஐயோடு இணைத்து சொன்னது பெரும்பான்மை மக்களுக்கு அங்கே ஒரு ஒவ்வாமை இருந்திருக்கிறது. நான் பெங்களூருக்கு சென்றிருந்தேன். ஒரு வார காலம் கர்நாடகத்தில் சுற்றுப்பயணம் செய்தேன் இந்த தேர்தலுக்காக. எனக்கு தெரிந்தவர்கள் காங்கிரசினுடைய வாக்காளர்களே இந்த முறை பாஜகவுக்கு வாக்களிப்பதாக என்னிடத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த மாற்றம் கண்டிருக்கிறது. எப்பொழுது இவர்கள் பஜ்ரங் தள் என்று சொல்லிவிட்டார்களோ அதில் 25 விழுக்காடு அடிபட்டு விட்டது. அது அவ்வளோ பெருசா எடுபடலன்றதுனால கேரளா ஸ்டோரி வரைக்கும் போயிட்டாங்கன்னு கார்த்திகேயன் சொல்றாரு. இப்போ அப்படி, அதாவது கோல் போஸ்டர் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒன்னையும் ஃபோக்கஸ்டா சொல்ல முடியாத ஒரு பரப்புரை களமா இருந்துச்சு. அரசியல் தலைவர், அவர் பிரதமராக இருந்தாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர் நாட்டு நடப்புகளை சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு வெளியிட்ட கேரளா ஸ்டோரி தடை செய்யப்பட்ட இடங்கள், ஓடக்கூடிய இடங்கள். இல்லை, அது கரெக்ட். அவருக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது, அதெல்லாம் மறுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் பிஜேபியோட ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு ஸ்டேட்ஸ் எலெக்ஷனோ இல்லைனா நேஷனல் எலெக்ஷனோ வரும்போது ஃபோக்கஸ்டாக இந்த விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க. அதை தான் பிரச்சனை எடுத்துட்டு போவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி பண்ண முடியல, இஷ்யூ இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு புள்ளியில் அவங்களால நிற்க முடியல அப்படிங்கிற அவர்களுடைய சாதனைகளை சொல்லித்தான் வாக்கு கேட்டாங்க. கல்லூரிகளை திறந்தது, பிறகு ஏர்போர்ட் விஷயம், பிறகு சாலை, மைசூர் வரை போட்ட சாலை, இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தெளிவாக மக்களுக்கு புரிகிற அளவில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கேரளா, நீங்கள் சொன்னீங்களே கேரளா ஸ்டோரி, இதை ஏன் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், அது ஏதோ ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான படம் என்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள்.
அப்படி கிடையாது. இது ISI மட்டும்தான் வன்முறை, அதாவது பயங்கரவாத இயக்கத்திற்கு மட்டும்தான் அந்த சம்பவங்களை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு திரைப்படத்துறையிலே அல்லது ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரத்தை தடை செய்வது போல சில எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்கின்றன. ஆனால் இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டும், இஸ்லாமியர்கள் கூட பார்க்க வேண்டும். ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக தான் சொன்னாங்க. தட் வாஸ் நாட் a political issue. As you said, I agree. டவுட் தான். கேரளா ஸ்டோரியை பற்றி அந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர், நீங்கள் ஆளக்கூடிய நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் பாதி ஸ்டேட்டில் கர்ஃப்யூ இருக்குது. மணிப்பூரில் 16 டிஸ்ட்ரிக்டில் அங்கே 8 டிஸ்ட்ரிக்டில் கர்ஃப்யூ இம்போஸ் பண்ணி ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் இறந்துட்டாங்க. நீங்கள் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அதே மாநிலத்தை பற்றி ஒரு இடத்துல கூட அமைதி நிலவணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட வரல. பிரதமர்கிட்ட இருந்தும் சரி, உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்தும் சரி. கேரளா ஸ்டோரிக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு குறைந்தபட்சம் மணிப்பூரை பற்றி ஒரு கருத்து கூட போட நேரம் இல்லையா? மணிப்பூர் என்பது மணிப்பூர் பிரச்சனை, அங்கே உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கேரளா ஸ்டோரி என்பது பேன் இந்தியா. அதை ஏன் அவர் குறிப்பிடுறாருன்னா, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மணிப்பூருடைய வளர்ச்சியை நீங்க பாப்பீங்கன்னு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வேற இருக்குது. இல்ல வேற இல்ல, அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அந்த நிர்வாகம் அதை கவனிக்க வேண்டும், அந்த ஆட்சியாளர்கள் அதை கவனிக்க வேண்டும். அது அந்த மாநிலத்தை பொறுத்தது. ஆனால் கேரளா ஸ்டோரி என்பது நாடு முழுவதும் உள்ள ஒரு கருத்தை கட்டமைப்பது. அது தவறு என்பதாக மதக்கலவரம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதில் கவனம் செலுத்தியிருக்கிறார். தன்யா, இதுல இந்த 40% சர்க்கார் அப்படிங்கிறது எடுபட்டுச்சா? புகார் சொன்னவர் கடைசி வரைக்கும் வரல, அதனால அது மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது என்னவா இருந்துச்சு? அது ஆன்டி கரப்ஷன் அல்லது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதுல அது ஒரு முக்கிய ரோல் இருந்துச்சா? கண்டிப்பா. எனக்கு ஆக்சுவலி 2 விஷயத்துல பேசணும். ஃபர்ஸ்ட், இந்த 40% கமிஷன் விஷயம். எல்லா பிஜேபி லீடர்ஸும் இந்த கேஸ் பத்தி பேசுறாங்க. இந்த கேஸுக்கு இந்த கான்ட்ராக்டர் வரலன்னு. இந்த கேஸ் என்னன்னு இவங்க கரெக்டா சொல்றது இல்ல. இந்த கேஸ் என்ன? கேஸ் ஒரு எம்எல்ஏ, ஒரு பிஜேபி எம்எல்ஏ முனிரத்னா சொல்லி அவங்க ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ் மேல. ஏன்னா ஒரு இன்டர்வியூல இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஒரு லோகாயுக்தா ரிப்போர்ட்டை பத்தி பேசுறாங்க. RR நகர் சொல்லி இங்க ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்கு பெங்களூருல. அந்த கான்ஸ்டுவன்சில லோகாயுக்தா ரிப்போர்ட் இருக்கு, ரொம்ப கரப்ஷன் இருக்கிறதா அங்க ரோடு ஒர்க்ஸ்ல. ஆனா அந்த லோகாயுக்தா ரிப்போர்ட் நான் படிச்சிருக்கேன். அதுல இந்த எம்எல்ஏயோட பேர் இல்ல. ஆனா கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் இந்த எம்எல்ஏயோட பேர் எடுத்தாங்க. அது அவங்க ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. இது மட்டும்தான் இந்த கேஸ், இதே ஒரு கேஸ் தான் இருக்கு. ஆனா அது வச்சு 40% கரப்ஷனே இல்ல. இவ்வளோ இந்த ஸ்டேட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்ல இருந்து வந்த இந்த கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன், ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இந்த அசோசியேஷன்ல. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அது சரியே இல்லை, அது மேல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம், அது ஒரு கவர்மெண்டோட ஆட்டிடியூட் இருக்க கூடாது. ஏன்னா இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு தற்கொலை பார்த்திருக்கு. சந்தோஷ் பாட்டில் சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் தற்கொலை பண்ணிருக்காங்க. அவங்க எழுதி வச்ச ரிப்போர்ட்ல அவங்க இந்த ஒரு மினிஸ்டரை பிளேம் பண்ணிருந்தாங்க. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மினிஸ்டருக்கு அதுல ரோல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப எப்படி கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் நம்பும்? அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் ஒரு நிஜமான 40% கமிஷன் கொடுத்த பிறகு ஒரு சாலைகளை இவ்வளவு தரமா போட முடியுமா அப்படின்னு ஒரு லாஜிக்கல் क्वेश्चन ரைஸ் பண்றாரு. அவங்களுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறாரு அந்த குற்றச்சாட்டை முன் வச்சவருக்கு. ஆனா இது ரோட்ஸ் பத்தி மட்டும் இல்ல, கான்ட்ராக்டர்ஸ் பேசியது ரோட்ஸ் பத்தி மட்டும் இல்ல. ரோட்ஸோட எல்லாம் நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க பேசியது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லா வித கான்ட்ராக்டர்ஸ் இருந்தாங்க. இது ரோட் கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் இல்ல. இன்ஃபேக்ட் அதுல மெயினா பேசிய ஒரு ஆளு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மெடிக்கல் காலேஜஸ் கட்டுறாங்க. சோ இந்த கரப்ஷன் ரோட்ஸ்ல மட்டும் இல்ல. அது ஒரு விஷயம். செகண்ட், கேரளா ஸ்டோரி பார்க்கணும்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியது, கேரளா சொசைட்டில எப்படி கொரோஷன் நடக்குது அது எல்லாருக்கும் தெரியணும். கேரளா இந்த இந்தியாவிலே இல்லையா? எதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும்போது இந்த உங்களோட நெய்பரிங் ஸ்டேட்ல நடக்கிற விஷயத்தை பத்தி நீங்க ஒரு பிலிம் பார்க்கணும்னு சொல்றீங்க? இவங்களுக்கு வேற ஒரு எலெக்ஷன் விஷயமே கிடையாது. பர்టిక్యులர் ஸ்டேட்டோட இஷ்யூ இல்லன்னு நித்யானந்தம் சொல்றாரு. மணிப்பூர் அந்த மாநிலத்தோட பிரச்சனை. ஆனா இது அப்படி இல்ல, இது ISISக்கு எதிரான அல்லது ISIS ஆபரேஷன்ஸ் சொல்லக்கூடியது அப்படிங்கிறார். ஆனா அது ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் சொல்லல. அவங்க சொல்லியது காங்கிரஸ் இந்த மூவியை சப்போர்ட் பண்றாங்க, சாரி காங்கிரஸ் இந்த மூவியை எதிர்க்கிறாங்க, இந்த மூவி நீங்க எல்லாரும் போய் பார்க்கணும், கேரளா சமூகத்துல நடக்கிற கேரளா சமூகத்துல கொரோஷன் நீங்க போய் பார்க்கணும், அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மூவி பாக்குறதுக்கு பிஜேபியும் RSSும் கர்நாடகத்துல லாஸ்ட் 3 days நிறைய ஷோஸ் அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. பிஜேபி MLAs, பிஜேபி மினிஸ்டர்ஸ், RSS லீடர்ஸ் இவங்களே எடுத்து போறாங்க தியேட்டர்ல ஜனங்களை இது பாக்குறதுக்காக.